ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ ரயில்வே வேலைக்கு யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த அரிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட 35,277 வேகன்சிஸ் ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th மட்டும் இருந்தால் போதும். அப்படி இல்லைனா எதனா ஒரு டிகிரி இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ நல்ல சேலரி ரேஞ்சுங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக ரொம்ப ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 12th மட்டும் முடிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின்ஸ் கிளர்க், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஸோ இவங்களுடைய சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20,000. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும், C2, A3, B2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத நீங்கள் அதில் பாருங்கள். அண்ட் தென் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 10,628. இது 12th மட்டும். நெக்ஸ்ட்டு டிகிரி, ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு டிராஃபிக் அசிஸ்டன்ட், குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ இந்த மாதிரியான வேகன்சிஸ் இருக்குது, போஸ்ட் இருக்குது இவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 24,649. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 500, 250 எந்தெந்த கேண்டிடேட்ஸுக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா 500 பே பண்ணிங்க அப்படின்னா 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா the fee of ₹250 shall be refunded duly deducting bank charges. ஸோ இதில் வந்து 250 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரி யார் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் நீங்கள் பே பண்ணலாம், ஆஃப்லைன் மோட்லேயும் பே பண்ணலாம். த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் செல்லான் இல்லைனா SBI செல்லான் பேமெண்ட் எப்படி வேணாலும் பே பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, செகண்ட் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ 2 இருக்கும். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு மெரிட்டில் வேலை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 100 கொஷின் இருக்குங்க, 90 மினிட்ஸ் டைமு. அதில் ஜென்ரல் அவேர்னஸ் 40, மேத்தமேட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30. நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா ஒரு கேட்டகரிக்கு எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு போவீங்க. அதில் 120 கொஷின், 90 மினிட்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 50, மேத்தமேட்டிக்ஸ் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 35. ஸோ செகண்ட் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லேயும் நீங்கள் ஒரு கேட்டகரி, கம்யூனிட்டி கேட்டகரியும் இத்தனை பர்சன்டேஜ் எடுத்தால் தான் குவாலிஃபை ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க நோட்டிஃபிகேஷன். நான் சொன்னது எவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஆனால் இது ரொம்ப பெருசுங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக ஸ்டார்டிங் A to Z கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 12th மட்டும் முடிச்சிருக்கிறவங்களுக்கும் சூப்பரான போஸ்ட் இருக்குது. அண்ட் தென் டிகிரி, ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கும் சூப்பரான போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.